நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். உங்கள் டிஎன்ஏ எப்படி உங்களை கண்காணிக்கும் ஆயுதமாக மாறியது? வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். உங்கள் பாரம்பரியத்தை கண்டறிய உங்கள் முன்னோர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக எடுத்த ஒரு டிஎன்ஏ பரிசோதனை அரசாங்கத்திற்கும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு நிரந்தர சாவியை கொடுத்து விட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் உங்கள் வழித்தோன்றல்களையும் உறவினர்களையும் தேடிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அரசாங்கங்கள் உங்கள் மரபணு குறியீட்டை பயன்படுத்தி மனித சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தும் ஒரு பயோமெட்ரிக்கல் டிராக்நெட் என்று சொல்லப்படும் உயிரியல் வலைப்பின்னலை உருவாக்கி முடித்துவிட்டன. உங்கள் மிகவும் அந்தரங்கமான டேட்டா இப்போது ஒரு முழுமையான போலீஸ் ராஜ்யத்திற்கான வரைபடமாக மாறிவிட்டது. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக உங்களின் சொந்த இரத்தமே உங்களை தண்டிக்க பயன்பட்டால் என்னவாகும்? அந்த இரத்தம் உங்களுக்கு எதிரான சாட்சியாக நிறுத்தப்பட்டால் நீங்கள் எப்படி நினைப்பீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் டிஜிட்டல் சர்வாதிகாரத்தின் ஒரு புதிய காலகட்டத்திற்குள் நுழைகிறோம். நாம் ஆர்வத்துடன் அனுப்பிய உமிழ்நீர் மாதிரிகளும் வம்சாவளி டேட்டா பேஸ்களும் இன்று ப்ரெடிக்டிவ் போலீசிங் என்று சொல்லப்படும் முன்கணிப்பு காவல் வழிமுறைகளுக்கு தீனியாக மாறியுள்ளன. இனி உங்கள் உயிரியல் குறியீடு உங்களுடையது மட்டுமல்ல, அது உலகளாவிய கண்காணிப்பு மற்றும் தன்னிச்சையான அதிகார வர்க்கத்தின் புதிய அடித்தளமாக மாறிப்போயுள்ளது. டிஜிட்டல் தன்னுரிமை இதுவரை ஒரு தனி மனிதனுக்காக இருந்த அந்த உரிமையானது அதிகாரப்பூர்வமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அதை முடித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் வேறு எதுவுமல்ல, அது நம்முடைய உயிரியல் தரவுகள் தான். இன்று சந்தையில் உங்கள் பாரம்பரியத்தை கண்டறியுங்கள், உங்கள் ஆரோக்கிய சாத்தியக்கூறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வருகின்றன. நாம் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு கிட் வாங்கி உமிழ்நீர் மாதிரியே அனுப்புகிறோம். இது ஒரு வேடிக்கையான வசதியான சேவையாக நமக்கு காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஜெனோமிக் டேட்டா ஹார்வெஸ்டிங் என்று சொல்லப்படும் மரபணு தரவு அறுவடைக்கான ஒரு தூண்டில். நுகர்வோரின் வசதியையும் ஆர்வத்தையும் பயன்படுத்தி நம்மிடமிருந்தே தகவல்களை பெறும் ஒரு நவீன ட்ரோஜன் குதிரைதான் இந்த வணிக ரீதியான டிஎன்ஏ பரிசோதனைகள். அதாவது வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் கவர்ச்சிகரமான, பயனுள்ள அல்லது தீங்கற்றதாக தோன்றும். ஆனால் அதற்குள்ளேயே மிகப்பெரிய ஆபத்து மற்றும் அழிவு மறைந்திருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலி அல்லது சேவையை பயன்படுத்தும் போதும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்பதை படிக்காமலேயே அக்செப்ட் கொடுத்து விடுகிறோம். இந்த மரபணு நிறுவனங்களின் சேவை விதிமுறைகள் காலப்போக்கில் எவ்வாறு உருமாறுகின்றன தெரியுமா? ஆரம்பத்தில் உங்கள் தரவு பாதுகாப்பானது என்று சொல்லும் நிறுவனங்கள் பின்னணியில் அரசாங்கங்களுக்கும் சட்ட அமலாக்க பிரிவுகளுக்கும் உங்கள் குடும்பத்தின் டிஎன்ஏவை அணுக அனுமதிக்கும் வகையில் தங்களது விதிமுறைகளை மாற்றிக்கொள்கின்றன. நீங்கள் கையெழுத்திட்ட அந்த சிறிய ஒப்பந்தம் உங்கள் குடும்பத்தின் பரம்பரை தரவையை அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுகிறது. ஒரு காலத்தில் பொழுதுபோக்காகவும் வம்சாவளி ஆராய்ச்சிக்காகவும் பார்க்கப்பட்ட உமிழ்நீர் கருவிகள் இன்று பெர்மனன்ட் டிஜிட்டல் ஐடி எனப்படும் நிரந்தர டிஜிட்டல் அடையாளங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. உங்கள் கைரேகை அல்லது புகைப்படத்தை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் உங்கள் டிஎன்ஏவை உங்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது. இது ஒரு மனிதனின் மீள முடியாத நிரந்தர அடையாளமாக மாறிவிட்டது. கண்காணிப்பு அமைப்பின் கட்டமைப்பு. சட்ட அமலாக்கத்துறையினர் மரபணு வம்சாவளி விசாரணை என்ற பெயரில் தனியார் வம்சாவளி வலைதளங்களில் உள்ள தரவுகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு குற்றவாளியை பிடிக்க அவரது உறவினர் யாராவது
ஏதோ ஒரு தனியார் தளத்தில் பதிவேற்றிய DNA தரவு இருந்தால் போதும், அதை வைத்து குற்றவாளிகளை நெருங்கிவிடலாம். ஆரம்பத்தில் நாங்கள் பல வருடங்களாக முடியாமல் இருக்கும் பழைய கொலை மற்றும் கற்பழிப்பு வழக்குகளை தீர்க்க மட்டுமே இந்த DNA தரவுகளை பயன்படுத்துகிறோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இது பொதுமக்களின் வெகுமதியான ஆதரவையும் பெற்றது. ஆனால் இந்த அதிகாரம் அங்கேயே நின்றுவிட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அது அதிலிருந்து ஒருபடி முன்னேறி இன்று அந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பனி போல நகர்ந்து அரசியல் எதிர்ப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை கண்காணிக்கும் ஒரு கருவியாக மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியுள்ளது. இது வெறும் டேட்டா பேஸுடன் நின்றுவிடவில்லை. உங்கள் டிஎன்ஏவில் இருக்கும் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் எனப்படும் மரபணு குறிப்பான்கள் அதிநவீன முக அங்கீகார தொழில்நுட்பத்துடன் ஸ்மார்ட் சிட்டி செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்டு விட்டன. அதாவது ஒரு மனிதனின் டிஎன்ஏ தரவை வைத்து அவனது முக அமைப்பை உருவாக்கும் தொழில்நுட்பம் இன்று நடைமுறையில் உள்ளது. வீதியில் இருக்கும் கண்காணிப்பு காமராக்கள் உங்கள் மரபணு வரைபடத்தின் அடிப்படையில் உங்களை அடையாளம் காணும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆகையால் ஸ்மார்ட் சிட்டி போன்ற கவர்ச்சிகர திட்டங்கள் மக்களை கண்காணிக்கவே அன்றி மக்களுக்கானது அல்ல. நாம் ஏதோ அது ஒரு பெரிய நமக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உங்களை கண்காணிப்பதற்காக ஏதேச்சதிகாரமான அரசாங்கங்களால் நிறுவப்பட்ட ஒரு சதி வலையை அன்றி வேறொன்றும் இல்லை. நமது காவல்துறைகள் இப்போது அறிவியல் வளர்ச்சி காரணமாக ப்ரீட்போல் என்ற கட்டத்திற்கு வந்துள்ளது. அதாவது ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பே யார் குற்றம் செய்வார் என்று அல்காரிதம்கள் கணிக்கும் வழிமுறைகள் வரத் தொடங்கிவிட்டன. எதிர்காலத்தில் உங்கள் டிஎன்ஏ சுய விவரங்களை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு ஒரு சமூக ஆபத்து மதிப்பெண் ஒதுக்கப்படும். இப்பொழுதெல்லாம் வங்கிகளில் நமக்கு சிபில் ஸ்கோர் ஒதுக்கப்படுவது போல வருங்காலங்களில் சமூக ஆபத்து மதிப்பெண்கள் என்று சொல்லப்படும். அது ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறை எப்படி செயல்படும் என்றால், ஒரு மரபணு அமைப்பு கொண்ட நபர் வன்முறையில் ஈடுபட 70% வாய்ப்புள்ளது என்று அல்காரிதம்கள் கொடுக்கும் முடிவின் அடிப்படையில் நீங்கள் எந்த குற்றமும் செய்யாமலேயே சந்தேக நபராக பார்க்கப்படுவீர்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு குற்றமும் செய்யாத நீங்கள் உங்களுடைய புகைப்படமானது சந்தேக நபர்கள் பட்டியலில் ஒரு காவல் நிலையத்தில் முன்னால் இருக்கும் போர்டில் ஒட்டப்படுமானால் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த உயிரியல் சுய விபரம் குறிப்பிட்ட இனம், மொழி மற்றும் சமூக குழுக்களை இலக்கு வைத்து ஓரம் கட்ட பயன்படுத்தப்படுகிறது. வரலாற்றில் இனம் மற்றும் சாதியை வைத்து மனிதர்களை பிரித்தது போல இனி மரபணு ஆபத்து என்ற பெயரில், அதாவது குறிப்பிட்ட குறியீட்டை கொண்ட மரபணு உடையவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகமானது கண்காணிக்கப்பட்டு ஒதுக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. உயர் ஆபத்துடையவர் என அரசால் குறிவைக்கப்படும் ஒரு நபரின் டிஎன்ஏ தரவை கொண்டு அவரது பரம்பரை தரவு தொடர் மூலம் அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் உறவினர்களும் தானாகவே அரசின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள். இந்த மரபணு கண்காணிப்பு தொழில்நுட்பம் ஒரு சில நாடுகளோடு நிற்கவில்லை. எடுத்துக்காட்டாக இஸ்ரேல், USA, சீனா போன்ற நாடுகளுடன் இப்பொழுது முடிந்துவிடவில்லை. ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பும் சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு இந்த உயிரியல் கண்காணிப்பு தரவுகள் கூடுதல் விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
இப்பொழுது இந்த முறையானது நம் நாட்டிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது ஒரு திரைக்கு பின்னால் நடக்கும் உண்மை. உள்ளூர் தனியுரிமை சட்டங்களும் பாதுகாப்பு விதிகளும் நடவடிக்கை எடுக்க முடியாத வகையில் நாடுகளுக்கு இடையேயான பன்னாட்டு தரவு பகிர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இதன் மூலம் உங்கள் மரபணு தகவலானது உலகளாவிய அளவில் எந்த நாட்டினாலும் பயன்படுத்தப்பட முடியும். எதிர்காலத்தில் பாஸ்போர்ட் மற்றும் விசா மட்டும் உங்கள் பயணத்தை தீர்மானிக்காது. உயிரியல் எல்லைகள் உருவாக்கப்படும். விமான நிலையங்களிலும் நாடுகளின் எல்லைகளிலும் உங்கள் DNA பரிசோதிக்கப்பட்டு உங்களின் மரபணு குறியீடு மட்டுமே நீங்கள் எங்கு செல்லலாம், எங்கு வாழலாம், என்ன வேலைக்கு தகுதியானவர் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான அடையாளமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. சரி, நான் தான் எந்த DNA பரிசோதனையும் செய்யவில்லையே, என் தரவை நான் யாருக்கும் தரவில்லையே, பின் எப்படி என்னை கண்காணிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக உங்களையும் கண்காணிக்க முடியும். எப்படியெனில் உங்களின் 5ஆம் தலைமுறை உறவினர், அதாவது உங்களுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பாவின் பெரியப்பாவின் சித்தப்பாவின் அப்படி ஒரு 5வது தலைமுறைக்கு முன்னால் உள்ள உறவினர் யாரோ ஒருவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் உள்ள DNAவை பரிசோதித்திருந்தால் போதும், உங்கள் DNAவின் 99% தகவல்கள் மறைமுகமாக கண்டறியப்பட்டுவிடும். உங்கள் அனுமதி இல்லாமலேயே நீங்கள் அந்த வலையில் பிடிபட்டு விட்டீர்கள். அரசாங்கங்களின் இந்த ஆக்கிரமிப்பிற்கு எதிராக மக்களின் கடைசி கட்டம் போராட்டம் எதுவாக இருக்கும்? தரவுகளை மையப்படுத்தாமல் பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பரவலாக்கப்பட்ட மரபணு குறியாக்கம் செய்வதன் மூலமே நமது மரபணு தரவை நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற குரல்கள் தற்போது எழத் தொடங்கியுள்ளன. இதை அரசாங்கங்கள் முன்னின்று செய்யுமா என்றால் கண்டிப்பாக செய்யாது. ஏனெனில் இந்த அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்காக செயல்படுவதில்லை. மக்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய மரபணு வரைபடம் பொது சொத்தாகவும் அரசின் கண்காணிப்பு ஆயுதமாகவும் மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் நமது பயாலஜிக்கல் ஆட்டோனமி என்று சொல்லப்படும் உயிரியல் சுயாட்சியை நாம் எவ்வாறு மீட்டெடுக்கப் போகிறோம் என்பது இப்போது விடையற்ற கேள்வியாகவே மாறிவிட்டது. இது வெறும் தனி உரிமை பற்றிய கேள்வி அல்ல, மனித இனத்தின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை பற்றிய மிக முக்கியமான கேள்வி. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு விடை காண முடியாத ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்திவிடும். நன்றி. நான் உங்கள் காவோலை எடிசன்.